சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் திமுகவின் 44 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது உறுதிதான். முதற்கட்ட கருத்து கணிப்பின் முடிவில் திமுகவின் எம்எல்ஏக்கள் 44 பேர் செயல்படுவது முற்றிலும் மக்களுக்கு எதிராக இருப்பதால் 44 பேர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டால் சட்டசபை தேர்தலில் ராஜினாமா செய்யக்கூடிய வகையில் மக்கள் வாக்குகளை திமுகவிற்கு எதிராக தங்களது வாக்குகளை செலுத்துவார்கள் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக இரண்டாவது முறை ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தொகுதிகளிலும் இதுவரை அல்லாத 250 கோடி வரை செலவு செய்வதற்கு யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வேட்பாளர் பதவி வழங்கப்படும். அவர்கள்தான் தேர்தலில் போட்டியிட முடியும். இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு நல்லவராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு எதிராக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, பணம்தான் தேர்தலை தீர்மானிக்கும் என்பது திமுகவின் எழுதப்படாத விதி. ஆனால் இந்த முறை திமுகவின் எண்ணங்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கும் விதமாக புதிதாக தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் களம் காண்கின்ற காரணத்தினால் நிச்சயம் ஓட்டுகளது சதவீதம் முற்றிலும் மாறும். யார் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் என்பதை குழப்பத்தை ஏற்படுத்தும். இதுவரை தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றிய திமுக, அதிமுக நிச்சயம் இந்த தேர்தலில் அவர்களது தனி பெரும்பான்மையை உறுதி செய்ய முடியாது. தனி பெரும்பான்மையை உறுதி செய்ய முடியாத காரணத்தினால் 2026 சட்டசபை தேர்தலில் கூட்டாட்சிதான் தமிழகத்தில் அமல்படுத்தப்படும் முதல் முறையாக. விஜய் அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவர்கள்தான் ஆட்சியை அமைப்பாரா அல்லது விஜய் தலைமையில் ஆட்சி அமையப் போகிறதா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தற்பொழுது கிடைக்கப்பட்ட முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் திமுகவின் 44 எம்எல்ஏக்களது செயல்பாடுகள் முற்றிலும் சரியில்லை. அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு ராஜினாமா செய்வார்கள். அது இப்பொழுதே மக்கள் மத்தியில் பேசப்படுவதால் அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் அவசர ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. என்னதான் இவர்கள் ஆலோசனை நடத்தினாலும், ஓட்டிற்கு பணத்தை கொடுத்தாலும் 4.5 ஆண்டுகால திமுகவின் ஆட்சியில் சொன்ன வாக்குறுதியை செய்திருந்தாலே 90% மக்கள் திமுகவிற்கே ஆதரவுகளை தெரிவித்திருப்பார்கள். ஆனால் சொன்னது ஒன்று, செய்தது ஒன்று, மக்களை ஏமாற்றியது ஒன்று என்று வரிசையாக திமுகவிற்கு எதிராக சொல்லிக்கொண்டே போகலாம்.